சொல்வதை கேளுங்களம்மா. அடப்பாவி, என்ன சாக பொழுது தங்கா விஜயா என்ன கொலை செய்துட்டு யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசன் விஜயன் பாவி. அது பொய்யாடா, பொய்யா? கண்டால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய். தீர விசாரிப்பதே மெய்யம்மா. தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். உன்னுடைய அண்ணனை நான் கொலை செய்ய. ஒரு நாட்டு இளவரசன், நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நீ இப்படியா பட கொலை செய்து விட்ட கொலைக்கார பாவி. தளபதி யாரே? நீங்களா என்ன பார்த்தா? ஆமா, இவ்வளவு நேரம் என்கிட்ட தவறா நடந்தீங்க, வாடி போடுறீங்க, முத்த கூட சொன்னீங்க, கட்டி பிடி சொன்னீங்க, அதே அடிச்சீங்களே. சொம்பவா? ஏன் அப்படி பண்ணீங்க? என்னையா காரணம்? ஏகாலி பொண்ணு நடுத்தரில் அழகா தன்னை தனிமே வராரு. நாமளே நாட்டு தளபதியாச்சு. அந்த பொண்ணு கிட்ட தகாத முறை நடந்துக்கிட்டா என்ன பண்றா? ஒருவேளை பணத்துக்கு ஆத்து போட்டு சம்மதிக்கிறாளோ அப்படின்றதுக்காக உன் கற்பனை சோதிச்சுன்னா சொல்லும். வீடு வீடு அழுகு துணி துவச்சு வாழ்ந்தாலும் கற்போடு வாழணும். அந்த ஒரு எண்ணத்துல நீ இருக்கிற. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெரும்பறந்த செல்லும். சத்தியமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்ன மாதிரி தங்கச்சி எனக்கு வர மாட்டான். சத்தியமா நீ எனக்கு தங்கச்சி. தளபதியாரே, நல்ல மனசை உள்ளத்தை புரிஞ்சுக்காம இந்த பாம்பு இவங்களை பார்த்து வாடா போடா செருப்பு கடிப்பு தொட முடியாது அனுப்பேன். நான் என் பரம்போக்க எச்சல் கேட்டு பார்த்து நான் அப்ப கேக்குற, இப்பதான் கேக்குறேன். ஒரே ஒரு அண்ணன், அண்ணனை கொன்று விட்டான் நாட்டு இளவரசன் விஜயன் கொலகாரம். யார் இல்ல அனாதை பாவி நடுத்தரில் கதிகளுக்கு நிற்கின்றேன். இந்த சமயம் பார்த்து தங்கச்சி விஜயா உனக்காக நான் இருக்கிற சொன்னீங்க. அது ஒன்றே எனக்கு போதும். இனிமேல் நீ அழுகூடாது. நான் சொன்னதை நீ ஏத்துக்கிட்டல, அழுகூடாது. கணத்தோடி நீ அழுத நான் செத்துடுவேன். ஏண்டா என் அண்ணன் அழுகுறாரு, நீங்க அழுகுறீங்க? என் பக்கத்துல இருக்கிறாளா எனக்கு பக்கப்பாடா. அப்ப நீ செத்து அவனை செத்துருவான். சத்தியமா நீ அழுத நான் செத்துருவேன், அவனும் செத்துருவான். அவளை பாசே மேல அவனுக்கு. நீ சாக கூடாது, நானே அழுவேன். அழுவ மாட்டேன். சரி, நீ நல்லா இருந்தா உன் தங்கச்சி நல்லா இருக்க முடியும். உன்னால 3 பேர் செத்துருவோம். யார் யாரு? அவங்களும் அவருக்கு யாரு? நானு அவர் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ஆமா, அப்படியே நீங்க பாருங்க, நீ 3 பேருமே சாக தேவையில்லை. உங்களுக்கு நான் அழுவ மாட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த தங்கச்சி எதை கேட்டாலும் செய்வியா? என்ன கேட்டு பண்ணாங்க? எங்க எப்போ எப்படி செய்யலாம்? என்ன கேட்டணும்? என்னமா சொன்ன? கேட்டா செய்வேன்னு கேட்டா அதான் எப்போ எப்படி செய்யணும்? நீ எதுவும் செய்ய தேவையில்ல, எனக்கு தேவை. இப்பொழுது யாரும் இல்ல, அனாதை பெண்ணுக்கு எனக்கு தேவை. நான் இருக்கிறேன். அனாதைன்னு சொல்லாத. தங்கச்சிக்கு இப்ப எனக்கு தேவை. எனக்கு தேவை நீதி. இவனுக்கு தண்டனை, தண்டனை எனக்கு நீதி. உனக்கு நீதி தேவை சொன்னா நான் எப்போ எங்க கூப்பிடணும் அப்ப நீ வரணும். பைத்தியார பையா கம்னிடுறா, என் தங்கச்சியா கம்னிக்கிறான். என்னம்மா இந்நேரம் நல்லா பேசியிருந்தேன், இப்ப மட்டும் அப்படியே போட்டு முட்டை உடைக்கிற பேசு. என்னென்ன ஓடி எங்க எப்ப எங்க கூப்பிட்டாலும் நீ வரணும்னா என்ன உனக்கு தேவை? நீதி எனக்கு தேவை என்ன தெரியுமா? உனக்கு நான் நீதி வாங்கி தந்த சொன்னா நான் எப்போ எங்க நீதிமன்றம் கூப்பிடணும் அப்படி வரணும், சாட்சி சொல்லணும். நீதிமன்றம் சொன்னேன். ஐயோ நான் வேற எதுவோ நினைச்சிட்டேன். தப்பா நினைக்காத, நான் வாங்கி தரேன். போ, நீ சாக கூடாது. நீ ஆக கூடாது. போ.